First question. The main aims of UDAN scheme is launched to. யூடிஎன் திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனிவான் ஒரு ஹாய் போட்டு விடுங்க எல்லாருமே. லைட் சாட்டுக்கு வரவங்க கொஸ்டின்ஸ் உங்களுக்காக தான் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஹாய் போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் யார் சொல்ல போறா? ப்ரொமோட் ஏர் ஃபிளைட் கனெக்டிவ் பிட்வீன் ரீஜன்ஸ். மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பது. ப்ரொமோட் பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பிட்வீன் த சிட்டிஸ். மாநிலத்தின் நகரத்தை இடையே போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துதல். ப்ரொமோட் ஏர் ஃபிளைட்ஸ் கனெக்டிவிட்டி பிட்வீன் த கண்ட்ரிஸ். நாடுகளுக்கிடையே விமான சேவை மேம்படுத்த. இல்ல ப்ரொமோட் வாட்டர்வேஸ் பிட்வீன் த ரீஜன்ஸ். மாநிலங்களுக்கு நீர்வழி மூலம் இணைப்பது. எதுப்பா? எனிவான்? எட்டு பேர்ல யாராவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. எனிவான்? சரி, நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அது வரைக்கும் நாம வந்து மித்ததை பார்ப்போம். இது வந்து ஃபிளைட், இது வந்து எதுக்குரியதுன்னா ஃபிளைட்டுக்குரிய ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகேவா? ஃபிளைட்டுக்குரிய ஒரு ஸ்கீம் இது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எப்போ? ஹாய் சர்மிலி, எவ்வளோ நேரம் கழிச்சு வருது. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எப்போ விட்டாங்க? ஆன்சர் ஏ. ஓகே, ஆன்சர் ஏ. சூப்பர்பா. ப்ரொமோட் ஏர் ஃபிளைட் கனெக்டிவிட்டி பிட்வீன் த ரீஜன்ஸ். மாநிலத்தில் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பது. மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பது. வனிதா வணக்கம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எங்க இருந்து எங்க போச்சுன்னு தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட், இந்த திட்டத்தின் மூலமா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போச்சுல, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போச்சு? டெல்லி டு கஜுராஹோ. டெல்லி டு யாரும் வரலையா? யாராவது சொல்லுங்க. கஜுராஹோ. டெல்லி டு கஜுராஹோ. சரி, யூனியன் மினிஸ்டர் ஃபார் சிவில் ஏவியேஷன் யாரு? இப்போ இருக்க சிவில் ஏவியேஷனோட யூனியன் மினிஸ்டர் யாரு? எனிஒன்? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் யாரு? ஜோதியாத்தியா, எம் சிந்தியா? யாருமே சொல்லு. ஜோதிரத்தியா, எம் சிந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் அவ்வளவுதானா? வேற யாரும் ஆன்சர் பண்ணலையா? சரி, ஓகே. When was the region National Early Childhood Care and Education NECCE policy launched? தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எவ்வாண்டு தொடங்கப்பட்டது? ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுவும் ஒன்று. முக்கியமான கொஸ்டின்ல இதுவும் ஒன்று. இது வந்து இன்னொன்னு இருக்கு, நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து இந்திரா காந்தியால் 1968 தொடங்கப்பட்டது. யாரால? என்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. இப்போ NECCP மாதிரி, இந்த நேஷனல் அது போடுற மாதிரி நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் சொல்லி. சோனியா விக்னேஷ்
ஆன்சர் ஏ கொடுத்துருக்கீங்களா? வனிதா வர்ஷா சி சொல்லியிருக்கீங்க, ஷர்மி ஏ சொல்லியிருக்கீங்க, விஜய் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? இது யார் காலத்துல? என்பிஇ அதாவது நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் வந்து 1968 ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சாங்க. யாரோட காலத்துல அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்தி அம்மா காலத்துல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்த பாலிசி செகண்ட் பாலிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்பிசியோட ஃபர்ஸ்ட் பாலிசி இந்திரா காந்தி அம்மா பீரியட். செகண்ட் பாலிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1978 ராஜீவ் காந்தி அவரோட பீரியட்ல நடக்கப்பட்டது. அதுக்கடுத்து 2020 தேர்ட் பாலிசி தேர்ட் டைம் ஆரம்பிச்சாங்க. அது யாரோட டைம்னா மோடி, நரேந்திர மோடி பிஎம் இருக்க டைம். ஓகேவா? இந்த 3 டைம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி NECCE இது லான்ச் பண்ணது வந்து 2013 அந்த டைம் தான் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா?